ஹாய் கைஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு தூய கணித பகுதியில் இரண்டாவது கேள்வி. ரைட், இரண்டாவது கேள்வி என்ன? கிராஃப், மோட் கிராஃப். ரைட், எப்படிங்கிறது பார்ப்போம். ரைட், இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு கிராஃப் இருந்துருக்காங்க. முதலாவது கேள்வி, அந்த கிராஃபை வரையணும். நாம முதலாவது என்ன சாம்பாடு? y7 மோட் ஆஃப் x - 1. அடுத்தது y7 மோட் ஆஃப் x + 3. ஸோ முதலாவது நாங்கள் இதை எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். y7 மோட் ஆஃப் x - 1. ரைட், மோட் கிராஃபில் இந்த மொட் என்னது போடுற? உள்ளே இருக்கிற மொட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ ப்ளஸ்ஸோ மைனஸ், இந்த மொட்டுக்கு வெளியால் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ மைனஸ் என்ன உள்ள மைனஸ் இருக்குமெண்டா அந்த மொட்டு என்ன செய்யும்? மைனஸ் ஒன்றில் பெருக்காத ப்ளஸ்ஸாக தரும். உள்ள மொட்டுக்குள்ள ப்ளஸ்ஸாக இருக்குமெண்டா அப்படியே ப்ளஸ்ஸாக தந்துடும். அதான் இந்த மொட்டுற வேலை. ரைட், இப்போ நீங்கள் இந்த கிராஃபை கீறக்குள்ள இந்த கிராஃபோட திசை எங்கே மாறுமெண்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மொட்டுக்குள்ளே இருக்கிறத பூஜ்ஜியம் ஆக்கணும். மொட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நமக்கு x - 1 இருக்கு. அதை பூஜ்ஜியம் ஆக்கணும். என்ன வரும்? x ஒரு x7 உண்டு. அப்போ நம்மளோட இந்த கிராஃப் x7 1 திசையை மாற்ற போகுது. ரைட், அப்போ x7 1 போட்டு விடுவோம். அதானே திசையை மாற்ற போகுது. ரைட், x7 1க்கு இடப்பக்கம், அதாவது 1 விட சிறிய வருமானங்களுக்கு இந்த கிராஃபில் சாம்பாடு எப்படி வருதுன்னு பார்ப்போம். x1 விட சிறிய வருமானம் என்ன? பூஜ்ஜியத்தை போடுவோம். அப்போ இந்த x7 பூஜ்ஜியம் ஆகுனா உள்ள -1. அப்போ மொற்ற வேலை என்ன? -2 இருந்தால் அதை நேராக மாற்றணும். இப்போ உள்ள -1 வந்துச்சுன்னா அதை +1 மாற்றணும். ஸோ -1 இருக்கிறத +1 மாற்றணும். என்ன செய்யணும்? -1 பெருக்கணும். ரைட், அப்போ -1 இதை பெருக்கும். அது என்ன செய்யும்? மொட் பெருக்கும். அப்போ பெருக்கணும் என்ன வரும்? y7 -3x + 3 என்று வரும். என்னது மைனஸ் எல்லாம் வரைக்கும். அதாவது 1 விட சிறிய பெருமானங்களை அதாவது 1 விட சிறிய பெருமானங்களை இந்த சார்பில் நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள இந்த சார்பு வந்து இந்த மாதிரி ஒரு சார்பாக தொழிற்படும். ஓகே, ரைட். இதே நேரம் 1 விட பெரிய பெருமானம், அதாவது 2 3 அப்படி பெருமானங்களை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து நார்மலாக என்ன? இப்போ 2 போனீங்க, 2ல் 1 வேணால் 1, அது ஒரு நேர்பெருமானம் தானே. நேராக ஆகிச்சுன்னா 3x - 3, அதை ஒன்று மாற்ற தேவையில்லை, நேராக அப்படி தானே தரப்போகுது. ஸோ அது அதே மாதிரி வரப்போகுது. இதுதான் மோட் கிராஃப். ரைட், 2 கிராஃப் இருக்கு. நாம் 2ஐயும் கீற போகிறோம். அது ஆரம்ப புள்ளி x7 1, x7 1 ஆரம்ப புள்ளி. ரைட், அடுத்தது இந்த x7 1 ஆகுள்ள y இது சில வேலை இங்கேயும் தொடங்கும் இங்கேயும் தொடங்கும். இப்போ x7 1 போட்டோம்னா y வந்து 0 ஆயிடும். அப்போ இது வந்து x7 1 புள்ளி, x1 அதாவது 1,0 என்ற புள்ளிலாம் ஆரம்பிக்க போதும். ஸ்டார்ட் லைன். ரைட், முதல்ல என்ன? -3x + 3 இப்படி வரும், 3x - 3 இப்படி வரும். ரைட், முதலாவது கிராஃப் கிரியாச்சு. அதே இதை ரெண்டாவது பயன்படுத்துவோம். ஓகே, மொட்டுக்குள்ள இருக்கிற என்ன? x 0 சாப்பிடுதா 0, x7 0 ஆனால் y7 3. ரைட், அப்போ 0,3 தான் இதில் ஸ்டார்ட் புள்ளியாக இருக்க போகுது. இங்கே எக்ஸுக்கு குறைய இருந்தால் என்ன? -1 பெருக்குமே. என்னென்னா -1 இதை -1 பெருக்கணும். அப்போ -x + 3, இங்கே x + 3. ஸோ அதை நாங்கள் கீறினோம்டா இப்படி வரப்போகுது இரண்டாம் சாம்பாடு. ரைட், இது இங்கே இடத்துக்குள்ளே வெட்டுது தானே 2 சாம்பாடு. அப்போ இந்த 2 வெட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இது வந்து இஞ்சால் எப்படி போகுது, இஞ்சால் எப்படி போகுது, இடத்துல வெட்டுமா வெட்டானே செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுற? ரைட், இந்த கிராஃப் அதாவது 3 மோட் ஆஃப் x - 1 இந்த கிராஃபுக்கு x7 1க்கு இஞ்சால இதில் சாம்பாடு என்ன? 3x - 3. அதே மாதிரி x7 0க்கு இஞ்சால இதில் சாம்பாடு என்ன? 3x y7 x + 3. அப்போ இந்த சாம்பாடும் இடைவெட்டுகள் என்ன அர்த்தம்? 2 ஆள்கூடும் சமம் அர்த்தம். இடைவெட்டு 2 தானே அந்த இடைவெட்டு புள்ளியில். ஸோ அது 2ஐயும் நாங்கள் சமப்படுத்தி எங்களுக்கு எக்ஸுக்கு ஒரு மெய்த்தீர்வு கிடைக்குமெண்டா அது இடைவெட்டும். எக்ஸுக்கு ஒரு மெய்த்தீர்வு கிடைக்கலண்டா அது இடைவெட்டாது. ஸோ நாங்கள் 2ஐயும் சமப்படுத்தினோம்டா ஆமாம் எக்ஸுக்கு சமம் 3 வருது. அப்போ இது வந்து x 3 புள்ளியில் இடைவெட்ட போகுது. ஓகே, இதுதான் அந்த கிராஃப்கிற மெத்தட். ரைட், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 மோட் ஆஃப் 2x - 1 பெரிது 2 மோட் ஆஃப் x + 3. இப்படி இந்த சாம்பாடை திருப்தி செய்கிற எக்ஸின் வீச்சு கேட்காங்க. அதாவது நீங்கள் இதிலிருந்தும் செய்யலாம், வேறு வழியாகவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இதிலிருந்து எப்படி செய்யணும்னு பார்க்க. ஏன் இதிலிருந்து செய்கிற வந்து நமக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அதுக்கு அந்த டைமை வந்து மிகவும் குறைச்சி கொள்ளலாம். அதுக்காக இதிலிருந்து எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ 2x - 1 2 மோட் ஆஃப் x. ஆனால் நமக்கு இங்கே எக்ஸ் தான் தெரியும், 2x இல்லையே. ரைட், என்ன செய்யலாம்? ரைட், உள்ள 2x - 1 இங்கே x - 1
இங்கே எக்ஸ் ஆனால் இங்கே முன்னுக்கு ஒரு 2 இருக்குல்ல, இது +2 தானே. அப்போ ப்ளஸ்ஸை மட்டுக்குள்ளே கொண்டு போகலாம், மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் அதில் பெருக்கி கொண்டு போகணும். +ன்னா ப்ளஸ்ஸை கொண்டு, ஏன்னா ப்ளஸ் மொட்டுக்குள்ள ஒரு ப்ளஸ் இருக்குமெண்டா மொட்டு இருக்கிற மொண்டா இல்லாமல் இருக்கிற மொண்டுவா, என்ன எப்படியாவது ப்ளஸ்ஸை தான் பெறப்போகுது. மைனஸ் இருக்கக்குள்ள மொட்டுற அவசியம் கட்டாயம். ஸோ இந்த 2 உள்ள கொண்டு போனால் என்னென்று வரும், 3 mod of 2x - 1 பெரிது mod of 2x + 3. இப்போ பார்த்தீங்கன்னா 2x வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துலாம் 2x ஆகிருக்கு. ஸோ நான் ஜூஸாக 2xன்ற ஒரு பிரதியிட இங்கே பிரதியிட போகிறேன். அப்படி பிரதியிட்டால் 3 mod of u - 1 பெரிது mod of u + 3. ஏன் ஜூஸாக 2x நான் இங்கே பிரதியிடுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அதே சம்பாடு என்ன எக்ஸ் இருக்கிற இடமெல்லாம் யூவாக மாறி இருக்கு. ரைட், இப்போ என்ன செய்யணும், இது பெருசாரிக்கணும், இது பெருசாரிக்கணும், இது எங்கே பெருசாரிக்கு, இஞ்சாலையும் இஞ்சாலையும் 1 விட சின்ன அரிக்கணும், 3 விட பெருசாக அரிக்கணும். அதாவது 0 விட சின்ன அரிக்கணும், 3 விட பெருசாக இருக்கணும். அப்போ ஜூ வந்து 0 விட சின்ன அரிக்கும், இல்லை ஜூ வந்து 3 விட பெருசாக இருக்கும். ஆனால் நம்மளோட ஜூ வந்தா என்ன 2x. ஸோ அப்போ 2x வந்து 2 தானே, 0 வந்ததால் 2 அப்போ எக்ஸ் வந்து 0 சின்ன அரிக்கணும், அல்லது எக்ஸ் வந்து 3 விட பெரிதாக அரிக்கணும். இந்த 2 ஆயிடைகளிலும் தான் இந்த சார்பு திருப்தியாக்கப்படும். இது ஒரு மிகவும் இலகுவான கேள்வி. ரைட், இதிலிருந்து பொறுத்தால் நமக்கு இலகுவாக இருக்கு. மற்றும் ரைட், இப்போ நாங்கள் மாஸ் அலோகேஷனை பார்ப்போம். ரைட், முதலாவது இந்த கிராஃப், அதான் நிகழ்வு. கிராஃப் கீறதுக்கு 5 புள்ளிகள், இந்த கிராஃப் கீறதுக்கு 5 புள்ளிகள், இரண்டும் இடைவெட்டுமாண்டு செக் பண்ணி அந்த இடைவெட்டு புள்ளியை காண்றோமே அதுக்கு 5 புள்ளிகள். அதுக்கு பிறகு இந்த பிரதியிட பயன்படுத்தினா மிக இலவாக வேலை முடியும் என்று கண்டுபிடிச்சி இந்த பிரதியிட பயன்படுத்தி இது எழுதுறதுக்கு 5 புள்ளிகள், இறுதியாக அந்த ஆயிடைக்கு 5 புள்ளிகள், ஆக மொத்தம் 25 புள்ளிகளை மிக இலவாக பெறக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் மாற்று வழியை பார்ப்போம். அதாவது இதிலிருந்து அல்லது வேறு விதமாக சொல்லியிருக்காங்க தானே. ரைட், மாற்று வழி என்னென்னு பார்ப்போம். ரைட், மாற்று வழி வந்து கொஞ்சம் லாங் மெத்தட். ரைட், அதாவது இதான் அவங்க கேட்ட அந்த ஆயிடை 3 mod of 2x - 1 பெரிது 2 mod of x + 3. இது வந்து திருப்தியாகும். ரைட்டா, அப்போ இங்கே வந்து நாங்கள் எப்போ அந்த வரைவு வந்து குறிமாறும், அதாவது மொட்டுக்குள்ளே இருக்கிறது 0 பாசிபிலிட்டிஸை பார்க்கணும். அதாவது எக்ஸாமன் 0 அறிக்கைக்குள்ள கொண்டு வரும், எக்ஸாமன் அரை அறிக்கைக்குள்ளே தான் அந்த 2 சார்பும் குறிமாறும். ரைட், அப்போ அந்த ஆயிடைகளை நாங்கள் எப்படி எழுதலாம், 0 விட சின்ன அறிக்கைக்குள்ள, அதாவது இதுக்கு என்ன எழுதுவோம், அரையை விட சின்ன அறிக்கைக்குள்ள அரையை விட பெருசாக இருக்கக்குள்ள. இதுக்கு என்ன எழுதுவோம், 0 விட சின்ன அறிக்கைக்குள்ள 0 விட பெருசாக அறிக்கைக்குள்ள. ஸோ இது ரெண்டையும் நாங்கள் ஒன்றாக்கி எழுத போகிறோம். அப்போ 0 விட சின்ன அறிக்கைக்குள்ள ஒன்று வரும், 0 விட பெருசாக அறிக்கணும், அரையை விட சின்ன அறிக்கணும், 0 விட பெருசாக அறிக்கணும், அரையை விட சின்ன அறிக்கணும், அது ஒன்று, அரையை விட பெருசாக அறிக்கிட்டு உண்டு. அப்படி தானே வரும். ஏன்னா ரெண்டையும் நாங்கள் இடைவெட்டு மாதிரி யோசிச்சு எழுத போகிறோம். ஓகே ரைட், அப்போ 0 விட சின்ன அறிக்கணும். அப்போ நாங்கள் இதை தீர்த்து வந்தோம்னா எக்ஸ் வந்து 0 விட சின்ன அறிக்கணும், அதாவது நமக்கு தீர்வும் வந்து 0 விட சின்ன அறிக்கணும் நம்ம வருது. அதாவது இந்த இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த தீர்வு, அதாவது 0 விட எக்ஸ் சின்ன அறிக்கை, இந்த இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் வரணும் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நமக்கு வந்த விடையும் என்ன, 0 விடவே சின்ன அறிக்கை. ஓகே, ஆனால் அடுத்து எடுத்தோம்னா 0க்கும் அரைக்கும் இடையில் அந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் இருந்துச்சுன்னா எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா அது வந்து 0 விட சின்ன வருது. அப்போ நம்ம எதிர்பார்த்தது என்ன, 0க்கும் அரைக்கும் இடையில் ஒரு பெருமானம் தான் நமக்கு தேவை. ஆனால் நமக்கு கிடைத்த தீர்வு என்ன, 0 விட சின்ன அறிக்கணும். அப்போ இதுக்கு தீர்வு இருக்கா, தீர்வு இல்லை. ரைட், அடுத்து அரையை விட பெருசாக இருக்கணும். அதை நாங்கள் தீர்த்தோம்னா 3/2 விட அது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வருது. ஸோ இதுதான் நம்மளோட அரை, நாங்கள் எதிர்பார்த்தது அரை. ஸோ 3/2 விட பெருசாக இருக்கணும். அப்போ 3/2 3/2 என்ன 1.5. அப்போ 1.5 இடத்துல வரும், இடத்துல வரும், இடத்துல இருக்கிறத விட பெருசாக இருக்கணும் அது. ரைட்டா, இடத்துல இருக்கிறத விட பெருசாக இருக்கணும். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது அரையை விட பெருசாக இருக்கணும், கிடைச்ச தீர்வு 3/2 விட பெருசாக இருக்கும். அப்போ நாங்கள் என்னென்னு எடுக்கலாம், இரண்டையும் இடைவெட்டி 3/2 விட பெருசாக இருக்குன்னு எடுக்கலாம். இப்போ இதுக்கும் தீர்வு இருக்கி, இதுக்கும் தீர்வு இருக்கி, இதுக்கு தீர்வு இல்லை. ஆகவே இதை நாங்கள் எழுதினோம்னா எக்ஸ் வந்து 0 விட சின்ன இருக்கணும், அல்லது எக்ஸ் வந்து 3/2 விட பெருசாக இருக்கணும். இதுதான் அதுக்குரிய தீர்வு ஆயிடைகளாக இருக்கும். நீங்கள் கடைசியில் எழுதி கொடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாற்று முறை வந்து கொஞ்சம் லாங் மெத்தட், தனித்தனி எண்கோடு கீறி அதை எழுதி செய்யணும், நமக்கு டைம் போயிடும். ஆனால் ஏற்கனவே விதமாக இந்த கிராஃப் மெத்தடில் வச்சு செய்கிறது வந்து நமக்கு மிகவும் இலகுவானதாகவும் நேரத்தை மீதப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆகவே பெரும்பாலும் நீங்கள் இதிலிருந்து என்று போகிற கேள்விகளுக்கு இதிலிருந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஐடியா வராத பட்சத்தில் மாத்திரம்
இதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த வேறு விதமாகன்றதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.